வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி க்ரீன் புலாவ் பண்ணலாம், பசுமை புலாவ். இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு நான் ஒரு அழகு 200 கிராம் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை 2 தடவை களைஞ்சிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வைக்கலாம். இப்போ இந்த ஊறுற அரிசியில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தையும் போட்டு ஊற வைக்கணும். அப்போ அந்த புலாவ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் எடுத்துட்டுருக்கேன். 2 சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி மிக்சியில் போட்டிருக்கேன். பாதி வெங்காயத்தையும் கட் பண்ணி மிக்சியில் போட்டிருக்கேன். இதோட கூட 2 பச்சை மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இன்னொரு மிளகா கூட சேர்த்து போட்டுக்கலாம். ஒரு 2 பல்லு பூண்டு எடுத்து அதை கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். இதில் போட்டுட்டு இப்போ இந்த கொத்தமல்லியும் புதினாவும் இந்த மிக்சியில் போடணும். இந்த வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம். இதோட இந்த கொத்தமல்லியும் புதினாவையும் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை போடணும். இந்த அரை ஸ்பூன் சர்க்கரை போடுறதுனால இந்த புதினா கொத்தமல்லியோட பச்சை கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். சர்க்கரை உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 2 பிரிஞ்சி இலை, இது என்கிட்ட இருக்கிற பிரிஞ்சி இலை சின்னதாக இருக்கிறதுனால 2 போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கலாம். 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு ஸ்டார் அனீஸ், முழுசாகவும் போட வேண்டாம், ஒரு சின்ன பீஸ் போட்டால் போதும். ஒரு சின்ன துண்டு பட்டை. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும். இது ரொம்ப ஸ்ட்ராங் மசாலாவாக இருக்காது, மைல்டாக இருக்கும். பட்டையும் உடம்புக்கு நல்லது, டயபெட்டிஸ்க்கே நல்லது. அதனால் இந்த பட்டையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுக்கணும். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தோம்னாக்க அது அந்த புலாவில் நல்ல வாசனை இருக்கும். இது அப்புறமா எடுத்து போட்டுடலாம் வெளியில். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு இதை பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டும் பார்த்தா அது சேனலுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கச்சே தான் உங்களுக்கு நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உடனுக்குடன் வரும். அதனால் நீங்கள் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம். அதனால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது இது எல்லாம் வறுபட்ட உடனே அதில் பாதி வெங்காயம் அரைச்சோம். இப்போ பாதி வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதோட போட்டு வதக்கணும். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வெங்காயம் கலர் மாற வேண்டாம், ஆனால் பச்சை வாசனை போகணும். இப்போ இதுக்கு அரை ஸ்பூன் மிளகா பொடி, 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம், அரை ஸ்பூன் போடுறோம். அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி, அரை ஸ்பூன் தனியா பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி. ஜீரகம் போட்டாலும் ஜீரகப்பொடி போட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும். ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூனு மஞ்சப்பொடி எடுத்துருக்கேன். இப்போ இந்த கரம் மசாலா, மிளகா பொடி, தனியா பொடி, ஜீரகப்பொடி எல்லாத்தையும் இந்த வெங்காயத்தில் போடணும். போட்டுட்டு இதோட கூட இந்த உப்பும் மஞ்சப்பொடியும் அதிலே போட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கணும். இதெல்லாம் இந்த பொடிகளில் இருக்கிற பச்சை வாசனையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கச்சே அதுவும் போய் நல்ல வாசனை வரும். அதுலேருந்தே தெரியும் அந்த புலாவ் எவ்வளவு டேஸ்டியாக எவ்வளவு மணமாக இருக்க போகிறதுங்கிறது இதை வதக்கிறதுலையே நல்லா தெரிஞ்சிடும். இப்போ அது வதங்கினதும் இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை அதில் போடணும். எவ்வளோ பிரைட்டாக எவ்வளவோ பச்சையாக இருக்குது, அதனால இந்த பச்சை மாறாமல் இருக்கும். சர்க்கரையெல்லாம் போடுறதுனால பச்சை மாறாமல் இருக்கும். இப்போது அதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும். இப்போ ஏன்னா இஞ்சி பூண்டு எல்லாம் இருக்கிறதுனால அந்த பச்சை வாசனை போகணும். அதனால் அதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கணும். வதக்கினா அந்த பச்சை கலர் மாறாது. அதனால் அந்த புலாவ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி போட்டிருக்கேன். நான் ஃப்ரோசன் பட்டாணி போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணியும் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் விடுறதுனால அந்த பட்டாணியோட அந்த பச்சை கலரும் மாறாது. அதுவும் கொஞ்சம் டல்லாக டார்க் க்ரீனாக இல்லைன்னா டல்லாக ஆகிடாமல் இருக்கும். அந்த சாதத்தில் அதுவும் நல்லா பிரைட் க்ரீனாக இருக்கும். அதனால தான் இதை விட்டுருக்கேன். உங்களுக்கு நெய் வேண்டாம், சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை.
இப்போது இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த ஊற வச்சுருந்த அரிசியும் ஜீரகத்தையும் தண்ணியை வடிச்சிட்டும் இதில் போடணும். இதில் போட்டு கொஞ்சம் வறுக்கணும். இந்த இந்த இதோட பிளெண்ட் ஆகும். இப்போ அந்த அரிசி வந்து இந்த மசாலாவோடையும் இந்த க்ரீன் பேஸ்டெல்லாம் போட்டோம் இல்லையா, அதோட நல்லா பிளெண்ட் ஆகி அதை வறுப்படைச்ச அந்த வாசனை எல்லாத்தையும் அதுக்குள்ளே இழுத்துக்கும் ஒரு அரிசி. அப்போது வந்து இந்த புலாவ் ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். பண்ணி சாப்பிடச்சே தான் தெரியும். இப்போ அதில் அந்த மிக்சியில் இருக்கிற அந்த க்ரீன் கலரையும் அந்த மசாலாவையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் அரிசி எவ்வளோ போடுறோமோ அதுக்கு 2 பங்கு தண்ணி விடணும். அதை விட்டு அந்த மிக்சியும் அதில் விட்டு இப்போ இந்த தண்ணியை இதில் விட்டுட்டு கொஞ்சம் அந்த தண்ணி இந்த அளவுக்கு வற்றணும். ஓப்பனாக வச்சு அதை கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தண்ணி இந்த அளவுக்கு வற்றும். அப்போ இது வந்து காஞ்ச திராட்சை, இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காஞ்ச திராட்சை போட்டோன்னா அது ரொம்ப நல்லா. ஆரம்பத்திலே போட்டோன்னா ரொம்ப ஒரு மாதிரி மசிஞ்சு கூழாக போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வதங்கினே தான் போட்டோன்னா அது ப்ராப்பராக அந்த சாதம் வெந்து முடியச்சு அது அழகாக கொஞ்சம் பெருசாகி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதனால் வந்து அந்த புலாவ் ஸ்வீட் ஆகாது, ஆனால் நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதை போட்டுட்டு மூடியை போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் சாதம் நல்லா உதிராகிடும். இப்போ அதுக்கு ரைத்தா பண்ணலாம். அதுக்கு 1 கப்பு தயிர் எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பீட் பண்ணி வச்சுருக்கேன். பீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி. பச்சை மிளகா போட்டோன்னா குழந்தைகள்லாம் இருந்தால் வாயில் கடிப்படும். சில சமயம் அது ரொம்ப காரமாக போயிடும். அதனால் மிளகா பொடி போட்டாக்க நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கு தான் இந்த சாட் மசாலாவும் ஜீரகப்பொடியும் போடுறோம். நல்ல காம்பினேஷன் அது. அதோட ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். போட்டு இது எல்லாத்தையும் தயிரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தண்ணி விடணும். ஏன் வெறும் தயிர் மட்டும்தான் கலக்கியிருக்கோம், அவ்வளோ திக்காக இருக்க வேண்டாம். அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாக விட வேண்டாம். மோர் மாதிரி விட்டு அந்த ரைத்தா பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா கலக்கிக்கணும். கலக்கிட்டு ஒரு சிட்டிக்கை அளவுக்கு பெருங்காயம் போடணும். அந்த பெருங்காயமும் கொஞ்சம் பச்சையாக அதில் போடச்சே இந்த ரைத்தா வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இந்த சாதம் 5 நிமிஷம் மூடி வச்சதுனால நல்லா வெந்திருக்கும், உதிராகவும் இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிராக இருக்கும். இப்போ அதில் நான் வந்து ஃப்ரைடு கேஷ்யூஸ் போட்டிருக்கேன். வறுத்த முந்திரி, சால்டட் முந்திரி. உங்கள்கிட்ட சால்டட் முந்திரி இல்லைனாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வறுத்து போடலாம் முந்திரியை. இப்போ இந்த தயிரில் வந்து பூந்தியும் போடலாம். உப்பில் போட்ட பூந்தி, காரம் இல்லை மசாலா பூந்தியில் உப்பில் போட்ட பூந்தியும் போடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஓமப்பொடியும் போடலாம். போட்டால் இந்த ரைத்தா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு நல்ல காம்பினேஷன் இப்போ இந்த புலாவுக்கு. அதனால் நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் இந்த புலாவை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி இருந்ததுன்னு. உங்கள் கமெண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். உங்கள் கமெண்ட்டு பண்ணச்சே தான் அது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறது எனக்கு புரியும். அது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். அதனால் இந்த ரெசிபியை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.